சில கதைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கும், சில கதைகள் நமக்கு வழியை தரும். இந்த பெண்ணின் கதை நமக்கு இரண்டையும் கொடுக்கும். அண்ணன் தங்கச்சி பாசம்னா எப்படி இருக்கணும், கணவன் பேச்ச மீறினா என்ன நடக்கும், தன்னோட கெட்ட எண்ணம் வம்சத்தையே எப்படி அழிக்கும்னு இந்த கதை உங்களுக்கு உணர்த்தும். நல்ல தங்காள் கதையாக, பாடலாக, திரைப்படமாக நல்ல தங்காளை பற்றி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றளவும் தமிழகம் முழுவதும் உயிர்ப்போடு வளம் வந்து கொண்டிருக்கும் உண்மை கதைதான் நல்ல தங்காள் கதை. விருதுநகர் மாவட்டத்தில் அர்த்தநாயிருப்பு பக்கத்தில் இருக்கும் ஊர்தான் அர்ச்சுனாபுரம். மா, வாழை, தென்னை, பாக்கு, தேக்குன்னு செழுமையான பகுதி, மும்மாரி பொழியும் வளமையான பகுதி. இதுதான் நல்லதங்காள் பிறந்த ஊர். அர்ச்சனாபுரத்தை ஆட்சி செய்த மன்னர் ராமலிங்க மகாராஜா. இவருடைய மனைவி இந்திராணி. பல வருடங்கள் கழித்து கிடைத்த குழந்தை செல்வங்கள் தான் நல்ல தம்பி, நல்ல தங்காள். தங்கையின் மீது உயிரையே வைத்திருந்தான் நல்ல தம்பி. ராமலிங்க மகாராஜாவிற்கு வயோதிகம் வர ஆட்சி பொறுப்பை நல்ல தம்பியிடம் ஒப்படைக்க முடிவு பண்றாரு. அதனால நல்ல தம்பிக்கு குந்தல தேசத்து அரசர் கோமகனின் மகள் மூலி அலங்காரிய திருமணம் செய்து வைக்க முடிவு பண்ணி திருமணமும் நடத்தி வைக்கிறாரு. திருமணம் முடிந்து 10 நாட்களில் இந்திராணி இறந்து போறாங்க. மனைவி இறந்த துயரம் தாங்காம ராமலிங்க மகாராஜா சில மாதங்களிலேயே இறந்து போறாரு. பெற்றோர் இல்லாத குறை தெரியாமல் செல்வத்திலும் பாசத்திலும் தன் தங்கையை சீராட்டி வளர்க்கிறாரு நல்ல தம்பி. தன்னோட தங்கிக்கு பல இடங்கள்ல வரன் தேடி மானாமதுரை காசிராஜன் மன்னருக்கு மணமுடிக்கிறார் நல்ல தம்பி. சித்திரை திங்கள் புதனன்று அர்ச்சனாபுரத்தில் கோலாகலமான செல்வ திருமணம் நடக்கிறது. தங்கத்திலும் வைரத்திலும் ஆபரணங்கள், வெள்ளியினால் ஆன பூஜை பொருட்கள், வேலி நிறைய வெள்ளாடு, பட்டி நிறைய பால் மாடுகள், அளக்கர நாளி பொன்னாளி, மோர்க்கடைய முக்காளி, மரக்கால் பொன்னால், இவற்றோடு பணிப்பெண்கள் 9 பேரையும் தங்கையுடன் அனுப்பினார் நல்ல தம்பி. கண்ணீருடன் தன் பாசமலர் அண்ணனை பிரிந்து செல்கிறாள் நல்ல தங்காள். மானாமதுரையில் ஆரம்பித்த அவர்களின் இல்லற வாழ்வு மகிழ்ச்சியும் பூரிப்புமாக கழிகிறது. 8 ஆண்டுகளில் 7 குழந்தைகளுக்கு தாயாகிறாள் நல்ல தங்காள். இதில் 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். பொன் விளைந்த பூமி மானாமதுரையில் கடுமையான வறட்சி. 12 வருடங்கள் மழை பொய்த்து போனதால் எங்கும் பஞ்சம். பஞ்சமோ பஞ்சம், மரக்கால் உருண்ட பஞ்சம், மன்னவர் தோற்ற பஞ்சம், நாளி உருண்ட பஞ்சம், தாலி பறிகொடுத்து கணவரை பறிகொடுத்து கைக்குழந்தை விற்ற பஞ்சம். கால்நடைகள் இறந்து போயின. ஒரு ஜான் வயிற்றுக்கு உணவு கிடைக்காமல் மக்களும் இறந்தார்கள். மன்னன் காசிராஜனுக்கு இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு பொறுத்து கொள்ள முடியவில்லை. தன் அரண்மனையில் இருந்த அத்தனை செல்வங்களையும் கொடுத்து மந்திரி முதல் அனைத்து மக்களையும் பக்கத்து நாடுகளுக்கு போக ஏற்பாடு பண்றாரு. ஒவ்வொரு நாளும் மக்கள் பசியாறிய பின்பே தானும் உண்கிறார். தன்னோட 7 பிள்ளைகளும் பசியால் அழுவதை பார்த்து துடித்தாள் நல்ல தங்காள். குழந்தைகளின் பசி போக்க ஒரே வழி தன் அண்ணனிடம் செல்வதுதான் என முடிவு செய்து தன் கணவரிடம் அனுமதி கேட்கிறாள் நல்ல தங்காள். அடி பெண்ணே, வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள், கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள், கைகொட்டி சிரிப்பார்கள், கஷ்டம் வருவது சகஜம், சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போம் அப்படின்னு பலவாறு சொல்லி பார்க்கிறாரு காசிராஜன். ஆனால் பிடிவாதமாக இருந்த நல்ல தங்காளுக்கு சரி கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு வாங்க என்று சொல்லி வழி அனுப்பி வைக்கிறார் காசிராஜன். தன் குழந்தைகளின் பசிக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியுடன் தன் அண்ணன் வீட்டுக்கு நடந்து போறாங்க நல்ல தங்காள். காடு மேடு கடந்து ஒரு பெரிய வனப்பகுதிக்குள் நுழைந்த பின் அவருக்கு வழி தெரியவில்லை. பசியால் அழும் தன் குழந்தைகளை பார்த்து பொறுக்க முடியாமல் வாய்விட்டு கத்தி அழுகிறாள். பெண்ணின் அழும் குரல் கேட்டு அங்க வந்தது ஒரு வேடர் கூட்டம். அக்கூட்டத்தின் தலைவன்தான் நல்ல தம்பி. தன் தங்கையின் நிலைமை கண்டு வாய்விட்டு அழுகிறான். நாட்டு மக்களை துன்புறுத்தும் ஒரு புலியை வேட்டையாட வந்திருப்பதாகவும் வேலை முடிந்த பின் ஓரிரு நாட்களில் தான் வருவதாகவும் கூறி தன் காவலாளிகளின் துணையோடு தங்கையை அனுப்புகிறான் நல்ல தம்பி. நல்ல தம்பியின் மனைவி மூலி அலங்காரி கொடூரமான குணம் கொண்டவள். நல்ல தங்காள் வரும் செய்தியை அறிந்து கொண்ட மூலி அலங்காரி கோட்டை கதவை சாத்தச் சொல்றா. தன் பணிப்பெண்களை அரண்மனை விட்டு வெளியே அனுப்பிடறா. உணவு பதார்த்தங்களை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறா. தானும் தலையில பத்து போட்டுக்கிட்டு கட்டில்ல போய் படுத்துக்கிறா. அரண்மனைக்குள் நுழைந்த நல்ல தங்காள் கோட்டை கதவு தாளிடப்பட்டிருப்பதை கண்டு ஏதோ தவறாக இருப்பதை உணர்கிறாள். பசியால் குழந்தைகள் அழுகின்றனர். கதவு தற்றா, அழுது பார்க்கறா. கதவு திறக்கல. என்னை படைத்த பிரம்மனே, என் குழந்தைகள் பசியார கதவு திறவாயோ என்று கதறி அழுகிறாள். கதவுகள் தானாக திறக்கின்றன. அரண்மனைக்குள் நுழைந்த நல்ல தங்காள் தன் அண்ணியிடம் செல்கிறாள். தன் நிலைமையை கூறுகிறாள். தன் குழந்தைகளுக்கு கொடுக்க உணவு கேட்கிறான் நல்ல தங்கா. வேட்டைக்கு சென்ற உன் அண்ணன் திரும்புற வரைக்கும் அரண்மனையில எல்லாரும் விரதம் இருக்கும். அவங்க வந்தாதான் சாப்பாடு செய்வோம். இன்னைக்கு அரண்மனையில சமைக்கல அப்படின்னு கூசாம போய் சொல்றா
மூலி அலங்காரி. அண்ணி, அண்ணன் வர வரைக்கும் நானும் விரதம் இருக்கேன். ஆனா என்னோட குழந்தைகளுக்கு மட்டுமாவது உணவு கொடுங்க, கொஞ்சம் அரிசியாவது கொடுங்க, நானே சமைச்சு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு கேக்குறா நல்ல தங்கா. அதுக்கு மூலி அலங்காரி, அரண்மனையில் இருக்கிற அரிசியெல்லாம் தீந்து போச்சு, கேழ்வரகு வேணா தரேன்னு சொல்லி பணிப்பெண்களை அனுப்பி வைக்கிறா. ஒரு பணிப்பெண்ணை கூப்பிட்டு பச்சை மட்டையும் ஓட்டப்பானையும் கொடு அப்படின்னு சொல்றா. நல்ல தங்கால் எப்படியோ கஷ்டப்பட்டு கேழ்வரகு அரைச்சு கஞ்சி காய்ச்ச அடுப்பு பத்த வைக்கிறா. அடுப்பு எரிய மாட்டேங்குது. அன்னபூரணி தாயே, நான் பத்தினிங்கிறது உண்மையா இருந்தா அடுப்பு எரியணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. உடனே அடுப்பு எரியுது. பணிப்பெண்கள் மூலம் இதை கேள்விப்பட்ட மூலி அலங்காரி அங்க வர்றா. கஞ்சி கொதிச்சுக்கிட்டு இருந்த பானைய தன்னோட காலால எட்டி உதைக்கிறா. பானை கீழே விழுந்து கஞ்சி தரையில ஓடுது. குழந்தைங்க பசி தாங்காம அதை வலிச்சு குடிக்கிறாங்க. இந்த அவமானத்தை தாங்க முடியாத நல்ல தங்கா தன்னோட குழந்தைகளை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள பாலும் கிணத்தை தேடி போறா. தான் அண்ணன் வந்தா தெரியணுங்கிறதுக்காக வழியெல்லாம் ஆவாரஞ்செடிகளை உடைச்சு போட்டுக்கிட்டே போறா. ரொம்ப தூரம் போயாச்சு, எந்த கிணறும் தட்டுப்படவே இல்லை. அப்போ ஒரு 3 பேர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போய், ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, பக்கத்துல ஏதாவது கிணறு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. அதுல ஒருத்தர், அதோ அங்க தெரியுது பாருங்க ஒரு கோவில், அங்க இருக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள குழந்தைங்க பசி மயக்கத்துல தூங்கிட்டாங்க. அப்போ அவளுக்கு அழையா விருந்தாளியா யார் வீட்டுக்கும் போக கூடாதுன்னு காசிராஜன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அவர் பேச்சை கேட்காம இங்க வந்தது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு தன்னையே நொந்துக்கிறா. தான் தாலியை கழட்டி கணவன் கண்ணில் படுற மாதிரி கிணத்து மேட்டில் வைக்கிறா. பாலூட்டும் சங்கை அண்ணனுக்கு தெரியுமாறு கிணற்றுப்படியில் வைக்கிறாள். தன் அண்ணி கொடுத்த அழுகின தேங்காயை கிணற்று மேட்டில் வைத்துவிட்டு குழந்தைகள் விழித்து கொண்டால் கொள்வதற்கு மனசு வராது என நினைச்சு தூங்கிக்கிட்டு இருந்த ஒவ்வொரு குழந்தைகளா தூக்கி கிணத்துக்குள்ள போடுறா. இந்த சத்தம் கேட்டு முழிச்சுக்கிட்ட மூத்த மகன் தப்பிச்சு ஓட முயற்சி பண்றான். அம்மா, என்ன மட்டும் விட்டுடு, நம்ம வம்சத்து பேர் சொல்ல நான் மட்டுமாவது இருக்கேன்னு கெஞ்சி பாக்குறான். கடைசியில அவனையும் பிடிச்சி கிணத்துக்குள்ள தள்ளிட்டு தானும் அதுக்குள்ள குதிச்சிடுறா. நல்ல தங்காலும் அவளது 7 குழந்தைகளும் செத்து மிதந்தார்கள். நல்ல தம்பி வேட்டையை முடிச்சுக்கிட்டு அரண்மனைக்கு வராரு. நல்ல தங்காலையும் குழந்தைகளையும் காணோன்னு மூலி அலங்காரி கிட்ட கேக்குறாரு. அவங்க வந்தப்ப எனக்கு உடம்புக்கு முடியாம படுத்திருந்தேன், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நானே அறுசுவ உணவு சமைச்சு கொடுத்தேன். ஆனா நல்ல தங்கா தான் அண்ணன் வந்து பரிமாறினாதான் சாப்பிடுவேன்னு கோவிச்சுக்கிட்டு இங்க இருந்து போயிட்டா அப்படின்னு சொல்றா. நல்ல தம்பிக்கு உள்ளுணர்வில் ஏதோ தவறாகப்பட பணிப்பெண்களிடம் விசாரிக்கிறார். உண்மையை தெரிந்து கொண்டார். தங்கச்சியை தேடி காட்டுக்குள்ள போறாரு நல்ல தம்பி. வழியெல்லாம் கிடக்கிற ஆவாரஞ்செடியை பின்தொடர்ந்து போறாரு. இன்னொரு பக்கம் மானாமதுரையில மழை பெய்து பூமி செழிப்பானது. காசிராஜன் தன் மனைவிகளையும் மக்களையும் கூட்டிக் கொண்டு புறப்படுவதற்காக அங்கிருந்து கிளம்பி காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாரு. நல்ல தம்பி கிணத்து பக்கம் போகும்போது காசிராஜனும் சரியான நேரத்துல அங்க வந்து சேர்ந்தாரு. கிணத்துக்குள்ள தன்னோட 6 உயிர் தங்கையும் அவளது குழந்தைகளும் செத்து மிதப்பதை பார்த்து கதறி கதறி அழுகிறான் நல்ல தம்பி. நல்ல தங்கால் கழட்டி வைத்த தாலியை எடுத்து காசிராஜன் தன் மனைவியும் குழந்தைகளும் இல்லாத வாழ்க்கை தனக்கும் தேவையில்லை என்றெண்ணி ஈட்டு மேல பாஞ்சு உயிரை விடுறாரு. கிணற்றுக்குள் இருந்த தங்கையையும் குழந்தைகளையும் வெளியில் எடுத்து தங்கையின் குடும்பத்திற்கு இறுதிச் சடங்குகளை செய்கிறான் நல்ல தம்பி. இது எல்லாத்துக்கும் காரணமான மூலி அலங்காரியை கொல்லணும்னு முடிவு பண்றான். அவளை மட்டும் இல்ல, அவ வம்சத்தையே அழிக்கணும்னு முடிவு பண்றான். அரண்மனைக்கு போறான். அங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்த மூலி அலங்காரிய பார்த்து, கெட்டது நடந்த வீட்டுல நல்லது உடனே நடக்கணும்னு சொல்றாங்க. உன் தம்பி செந்திலபதிக்கு திருமணம் நடத்தி வைக்கலாம்னு இருக்கேன், உன் சொந்தக்காரங்களை எல்லாம் வர சொல்லுன்னு சொல்றான். மூலி அலங்காரிக்கு ஒரே சந்தோஷம். திருமண ஏற்பாடுகள் நடக்குது. அரண்மனை சிற்பிய வர சொல்றாரு. ஒரு பொய்யான மண்டபத்தை கட்ட சொல்றாரு. மூலி அலங்காரிகளோட சொந்தக்காரங்களை அந்த மண்டபத்திலையும் தன்னோட சொந்தக்காரங்களை வேறொரு மண்டபத்திலையும் உட்கார வைக்கிறான். திருமணம் நடக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல தம்பியின் திட்டப்படி அந்த மண்டபம் இடிந்து விழுகிறது. மூலி அலங்காரியின் வம்சமே அழிந்து போகிறது. தான் கடமைய சரியா செஞ்சு முடிச்சிட்டோன்னு நினைச்ச நல்ல தம்பி ஈட்டி மேல பாஞ்சு உயிரை விடுறான். அண்ணன் தங்கை பாசம் என்றால் இதுவல்லவா என்று மெச்சிய சிவன் அங்கே தோன்றி அவர்களை உயிர்ப்பித்தார். ஆனால் மாண்டவர் எல்லாம் மீண்டு வந்தால் இப்புவியில் இடம் இருக்காது. அந்த தவறுக்கு நாங்கள் துணையாக இருக்க மாட்டோம் என்று கூறிய நல்ல தங்காலும் நல்ல தம்பியும் எங்களை உன் திருவடியில் சேர்ப்பாயாக என்று வேண்டிக் கொண்டனர். அன்று முதல் நல்ல தங்கால் அங்கு தெய்வமாக காட்சியளிக்கிறாள். நல்ல தங்காலுக்கும் நல்ல தம்பிக்கும் 2 கோயில்கள் கட்டி வணங்குகின்றனர். குழந்தைகளும் சிலை வடிவம் பெற்றுள்ளனர்.
திருமணத்திற்கு பிறகு அண்ணன் தங்கை பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஈடில்லாத ஓர் உணர்வுபூர்வமான எடுத்துக்காட்டாக விளங்குகிறது நல்ல தங்காள் கதை.